அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அருமையான, முக்கியமான ஒரு கோவில் தான். இது என்ன கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காடந்தேத்தி அய்யனார் கோவில். எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் டூ திருத்துறைப்பூண்டி. அந்த திருத்துறைப்பூண்டியிலேருந்து ஆலங்குடி டூ தலைஞாயிறு போற ரூட்ல காடந்தேத்தி அய்யனார் கோயில் இருக்கு. அந்த காலத்து கோயில், பழங்காலத்து கோயில். ரொம்ப பவர்ஃபுல் ஆனா. கோயில் பழசா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல். இப்ப பாருங்க, இப்ப அந்த ரூட்டுக்கு தான் அந்த தலைஞாயிறு டூ ஆலங்குடி அந்த ரூட்டு தான். அந்த ரூட்டு போறோம் பாருங்க உள்ள. இது வந்து இங்க என்ன ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாமே ஸ்பெஷல் தான். நமக்கு வந்து ஒரு பொருள் காணா போயிடுச்சு. இல்ல நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிருக்காங்க. இல்ல எனக்கு ஒரு நிழல் தகராறு, எனக்கு பணத்தகராறு, என் கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, புருஷன் இந்த மாரி பண்றாங்க. இல்ல மனைவி எனக்கு பிரச்சனை. எனக்கு வண்டி வாங்கணும். என்னோட வண்டி திருட்டு போயிடுச்சு. என் நிலப்பத்திரம் திருட்டு போயிடுச்சு. என் நிலத்த நீங்க தரமாட்டேன்றாங்க. என் காச புடுங்கிட்டு இவங்க தரமாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமே இருக்குல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம இது எல்லாத்துக்குமே கோர்ட்டு, கேஸு, போலீஸ்ன்னு இங்க போகவே வேண்டாம். நீங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மனு எழுதி கட்டுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா 21 நாள்ல அது நடக்கும். எங்க லைஃப்லயே நெறைய நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நம்பவே இல்ல. விவஸ் ரொம்ப சிரமம். சாமி இருக்குன்னு நம்புவேன். ஸோ இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் இப்படிலாம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி. எப்படின்னா, எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்ல வந்து ஒரு ஃபங்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட செயின் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. 3 பவுன் செயின் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க அங்க எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து மன வருத்தம். இது மாரி செயின் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. அப்ப என்னோட கணவர் தான் இந்த மாரி ஒரு கோயில் இருக்கு. நீங்க வேணா போய் பாருங்க அப்படின்ட்டு. அது எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க போய் பார்த்துருக்காங்க. அங்க வந்து நெறைய வாகனம் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள வந்து குதிரை வாகனம் இருக்கும். அப்புறம் யானை, இந்த மாரி நெறைய வாகனம் இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குதிரை கால்ல கட்டுங்க. அங்க உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லி, குதிரை கால்ல இந்த மாரி என்னோட செயின் இந்த மாரி மிஸ் ஆயிடுச்சு. இந்த செயின் வந்து எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுதி மனு கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த எடுத்தது வந்து அவங்க வீட்டு வேலைக்காரி போல. அவங்களுக்கு எப்படின்னா, அந்த வேலைக்காரி அவங்க கனவுல வந்து குதிரை வந்து அவங்கள விரட்டிட்டு போற மாரி ஏதோ ஒரு கனவு வந்து, அவங்களே வந்து 6வது நாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து 6வது நாள் அந்த செயின எடுத்துட்டு வந்து, "என்ன மன்னிச்சிருங்கம்மா" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ரொம்ப எனக்கு மிராக்கிளா இருந்துச்சு. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த காலத்து கோயில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அவங்க வந்து எப்படி இந்த செயின குடுத்தாங்க? நீங்க எப்படி இத குடுத்தீங்க? எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாரி குதிரை என்ன வந்து விரட்டி ஒரு மாரி எனக்கு வந்துருச்சு. என்ன வந்து போய் குடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப பவர்ஃபுல். 6வது நாள் கெடச்சிச்சு. அவங்க சொல்லும்போது, ஓகே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு அவங்க சொன்னதுக்கப்புறம். இங்க பாருங்க, நான் காலைல 6:20 கோயிலுக்குள்ள அப்பதான் நானும் என் தம்பியும் போறோம். எவ்வளோ கூட்டம் மட்டும் பாருங்க. வண்டி போறதுக்கே இடம் இல்ல. நான் ஒரு சைடு நின்னு வீடியோ எடுத்துட்டுருக்கேன். என் தம்பி லாஸ்ட்ல போய் வண்டி போட்டு வரேன்ட்டு அவன் எந்த சைடு போனான் அப்படின்னே தெரியல. இதான் கோயில் வந்து இந்த குளம். போன உடனே நம்ம எல்லாமே ஃபுல்லாவே எல்லா கோயிலும் உள்ள போயிருவோம். இந்த கோயிலுக்குள்ள உள்ள போக்கூடாது. கால ஃபுல்லா நல்லா அலம்பிட்டு, தலையில தண்ணி தெளிச்சுட்டு தான் போணும். முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு போவாங்க. ஸோ, நல்லா சுத்தபத்தமா இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டா குளிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். வேற எங்கேயும் போல. அப்படின்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, குளிச்சுருவாங்க. இப்போ கார்ல வரோம், நான் பைக்ல வரோம்னா, நம்ம யாரையும் தொட மாட்டோம், கொள்ள மாட்டோம். நம்ம ஃபேமிலி நம்ம குளிச்சுட்டு மட்டும் வருவோம். இப்போ பஸ்லலாம் வரும்போது 4 பேர் பக்கத்துல உட்காருவாங்க இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுல்லாவே இறங்கி குளிச்சுட்டு தான் இந்த கோயிலுக்குள்ள போவாங்க. ரொம்ப சுத்தமா போவாங்க இந்த கோயிலுக்குள்ள. ரொம்ப விசேஷமான கோயிலுங்க இது. எவ்வளோ ஜனம்! ஃபுல்லா கோடான கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையும், சனிக்கிழமையும் இங்க தான் இருப்பாங்க. மனு எழுதி கட்டுறதுக்கு ஒரு கூட்டம் உட்காந்துருப்பாங்க. கோயில சுத்துவாங்க பாருங்க. நான் ஃபுல்லா உங்களுக்கு வீடியோ உள்ள போய் எடுத்து காமிக்கிறேன். அந்த பிரகாரத்த வந்து 12 முறை சுத்தணும். நான் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு போய் இப்ப காமிக்கிறேன். ஸ்ரீ ஆதினமலைய ஐயனார் இந்த கோயிலோட பேரு. இங்க பாருங்க, ரொம்ப பழைய காலத்து கட்டிடம். உள்ள உள்ள இது என்ட்ரன்ஸு. உள்ள வந்து ஃபுல்லா வந்து செம கூட்டம். என்னால வீடியோவே எடுக்க முடியல. எனக்கு வேற ஒரு பயம். யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைட்டா உங்களுக்கு பிரகாரத்த வந்து லைட்டா கொஞ்சம் ஜூம் பண்ணி லைட்டா காமிச்சிருக்கேன். ஸோ, நீங்களும் வந்து நல்ல சாமி கும்பிட்டுக்கோங்க. நீங்க பாருங்க, லைட்டா அந்த ஐயனார் தான் அவங்க. அவங்க 2 மனைவியோட ஒரே கல்லுல செஞ்சிருப்பாங்க இங்க. ரொம்ப விசேஷமானது. சாமி கும்பிட்டுக்கோங்க நீங்களும். இங்க பாருங்க. இந்த கோவில் மட்டும் தான். இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷம். இவங்க தான் ஐயனார். மூலஸ்தானம் வந்து இவங்க தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை வந்து கோயிலுக்கு உள்ளே பண்ணுவாங்க. சைடில் வந்து நம்ம அர்ச்சனை வாங்கிக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு செட்டு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். உள்ளே போகவே முடியாது, வரைய முடியாது. மணி 6:20க்கு இவ்வளோ கூட்டம். இன்னும் இருக்க நிறைய கூட்டம் வரும். ஒவ்வொரு சாமி வாசலையுமே இந்த மாதிரி ஒரு சூடம் ஏற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் நம்ம வந்து சூடம் போட்டு ஏற்றிக்க வேண்டியது தான். இது ஒரு சாமி. இது மூலஸ்தானத்துலேருந்து இந்த வாசல்லே இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்கிறேன் இது எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. யானை வாகனம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் யானை வாகனம், அப்புறம் குதிரைலாம் இருக்கும். குதிரை வாகனம் இது இருக்குது பார்த்தீங்களா. இங்கெல்லாம் வந்து விளக்கு போடுவாங்க. எள்ளு வச்சு விளக்கு போடுவாங்க, இல்லை சிலவங்க சாதா விளக்கு போடுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் வந்து அந்த சூடம் வந்து நிறைய ஏற்றுவாங்க. சூடத்தை வச்சு ஒவ்வொரு சிலைக்காக சூடம் வச்சு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் வந்து இந்த குதிரை காலில் தாங்க கட்டுவாங்க. நமக்கு மனு எழுதி கட்டணும். நமக்கு ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி நியாயம் உங்கள் சைடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்கும். அது கரெக்டாக கேட்குற டைமுன்னு சொல்லுவாங்கள்ல, அது 21 நாளுங்க. எங்களுக்கு அந்த மாதிரி செயின் வந்து அந்த 6 நாளில் எங்கள் ரிலேட்டிவ்க்கு கிடச்சிச்சு. இது தாங்க இது மாதிரி குதிரை வாகனம், மாடு, புலி, சிங்கம் இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து போய் கட்டணும். நமக்கு ஏதாவது துரோகம் யாராவது செஞ்சுட்டாங்கன்னா அந்த உருவம் வந்து அவங்க கனவுல போய் மிரட்டி நமக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குமா. அது வந்து இந்த கோயிலில் ரொம்ப ஒரு ஐதீகம். ஸோ வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப அந்த காலத்தில் உள்ளது, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. செம்ம சக்தி வாய்ந்த கோயில். இப்போ நாங்கள் மக்களை காமிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ மக்கள் வந்து பாருங்கள், கால் முடியாதவங்க, வயசானவங்க, நிறைய பேர். இதெல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் வந்து கோயிலுடைய பிரகாரம் தான். அப்படியே காடு மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாக அப்படியே சுற்றி வரணும் ஃபுல்லாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன், இது வந்து அம்மன் ஒன்று. இப்போ பாருங்கள் முனீஸ்வரன் சிலை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இவர் தான் முனீஸ்வரர். இவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கயிறு கட்டிப்பாங்க. நம்மளுக்கு சிகப்பு கயிறு, மஞ்சள், இந்த மாதிரி நிறைய கயிறு வச்சுருப்பாங்க. நமக்கு என்ன கயிறு வேணுமோ அது முனீஸ்வரன் காலடியில் வச்சு நமக்கு எடுத்து அவங்களே வந்து கட்டி விடுவாங்க. இது ஒரு அம்மன் சிலைங்க. இவங்களுக்கு குழந்தை வர இல்லை, நமக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி உள்ளது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாலி கயிறு கட்டுறது, நமக்கு தொட்டில் கட்டுறது அந்த மாதிரி இருக்கும். பெரியாச்சி கோயில் இது. இது சடச்சி அம்மன். எல்லாத்துக்குமே ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம வந்து சூடம் போட்டுட்டு ஃபுல்லாகவே நம்ம ஐயனார் மட்டும் சுற்றக்கூடாது, அந்த கோயில் ஃபுல்லாக இது ரவுண்டிங் ஃபுல்லாக சுற்றி வரணும். இது வந்துட்டு முனீஸ்வரன் கோயில் பேக் சைடு அப்படியே சுற்றி வரணும். இந்த நாகாத்தம்மன் அப்படியே வரும் பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாக சுற்றி வரணும் இந்த கோயிலையே. ரொம்ப விசேஷமான கோயில். நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கோ வீடுன்னு இருந்தால் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யலையா. இங்கேருந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோரிக்கை வேறு, மனு வேறு. இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்க இப்படி தந்து தான் தரணும், நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லை எங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இது வந்து கோரிக்கை வந்து வைக்கிறது. மனு அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்க நமக்கு தரணும். என் இடத்த ஏமாற்றிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை, என் கணவர் எனக்கு இப்படி குடிக்கிறாரு, இங்கே நிறைய பேர் குடிக்கிறாங்க, மனசெல்லாம் மாற்றணும்னு இங்கே வந்து பாருங்கள். இவங்க வந்து அங்கேயே வந்து ஐயர்லாம் இருப்பாங்க. அவங்களே உங்களுக்கு குடிக்காத மாதிரி கயிறு கட்டி விடுவாங்க. நிறைய விஷயங்கள் இங்கே செய்வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் உண்டு. இவங்களாம் அர்ச்சனை கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க. சாமி கும்பிட்டு வெளியில் வந்து அர்ச்சனை வாங்கிறதுக்காக நிற்கிறாங்க. இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றுவாங்க ஃபுல்லாக. நிறைய பேருங்க மக்கள்லாம் வந்து எப்படி இந்த 6:20க்கெலாம் எனக்குலாம் ரொம்ப குளிர்ந்துச்சு. நான் பைக்கில் வரும்போது தம்பி கூட தான் வந்தேன். நான் ரொம்ப குளிர்ந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்துருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 9 வருஷம் ஆகுது. நான் மேரேஜ் ஆகி இங்கே வந்த புதுசில் என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனோட பைக் வந்து ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க. 2 நாள் கிடைக்கல. அப்போ ஸ்டேஷன் போய் பார்ப்போம் அப்படின்னப்ப, அப்பயும் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீ கோயிலுக்கு போங்க அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி மனு எழுதி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி காணும், இந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 3ஆவது நாளுங்க அவங்க கனவுல வந்து அந்த பையன் போட்டிருக்க சட்டை, அவனோட ஹேர் ஸ்டைலு, அந்த பையன் போட்டிருக்க சட்டை, அந்த பையன் போட்டிருக்க செருப்பு, இதெல்லாம் வந்து அத்தைக்கு லைட்டாக அப்படியே கண்ணில் பட்டிருக்கு. அப்போ வந்து எங்கள் அத்தை வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரின்னு சொல்லி சொல்லும்போது, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த கலர் சட்டை போட்டு இந்த ஒரு பையன் வந்து இந்த இடத்துல பைக்கை வச்சுட்டு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப மிராக்கிளாக இருந்துச்சு. ஸோ 21 நாள் இல்லைங்க, 3 நாள் தான்.
எங்கள் ரிலேட்டிவ்க்கு செயின் காண போனது 6 நாள், எங்கள் அத்தைக்கு இந்த மாதிரி நடந்தது வெறும் 3 நாள் தான். ஸோ வந்து உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் வெளியில் ஆளுகளுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். இந்த கோயிலை சொல்லுங்கள். இந்த கோயிலை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து ஒரே நிறைஞ்சு வலிஞ்சிச்சு இன்னைக்கு. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஒரு பவருங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தை எப்படி குழந்தை நடக்கணும், உடம்பு சரியில்லை, அது இது என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ. ஸோ நீங்கள் வந்து டாக்டரோ இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனோ இந்த மாதிரி எதுக்கோ போகிறத விட நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மனு எழுதி வச்சுட்டு அந்த ஐயா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு 12 சுற்றி எழுந்திரிச்சிட்டு நீங்கள் போங்க. கண்டிப்பாக மனு எழுத வரும்போது நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ஷீட்டு, ஒரு வெள்ளை கலர் நூல்கண்டு மட்டும் ஒரு பேனா எடுத்துகிட்டு வாங்க. நீங்களே இங்கே எழுதலாம். இல்லை எழுத தெரியாது அப்படின்னா அங்கே ஐயர் இருப்பாங்க, அதுக்குன்னு தனி ஆட்கள் இருப்பாங்க, அவங்க எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு 12 சுற்றிட்டு வந்து கட்ட வேண்டியதான். சிலவங்களுக்கு வந்து செய்வன கோளாறு இருக்குது, சிலவங்களுக்கு செய்வன இது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இங்கே வந்து பார்ப்பாங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு பூ போட்டு பார்க்குறது இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்கணும்னா பூ போட்டு பார்ப்பாங்க. நிறைய பிரச்சனையை வந்து இங்கே சால்வ் பண்ணிட்டு போகிற மக்கள் ஏராளமானவங்க. நீங்கள் இந்த சைடு வந்து நீங்கள் வேணால் காடந்தேத்தி கோயில் வந்து சிலவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் போய் இதில் பலன் அடைஞ்சிருக்கேன். எனக்கே நல்ல ஆச்சரியமான கோயிலுங்க இது. நீங்களும் வந்து பாருங்கள், நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான். சிலவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியல, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையாக வைங்க. அந்த ஐயா வந்து உங்களை பாப்பாரு கண் திறந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படலைன்னா கூட வேறு யாருக்காவது தேவைப்படும் இல்லையா, உங்களால் அவங்க வந்து பலனடையலையா இல்லையா, உங்களால் நல்லது நடந்துச்சுன்னா அவங்க உங்களை கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.